அந்த குதிரையை வச்சு இந்த சிப்பாய் வெட்டுங்கப்பா. கரெக்டா சொன்னேன். உங்க குதிரைய நான் வெட்டி எடுத்துட்டேன். உங்க கேட்டன. ஏன் ரவி, சின்ன பையன் அங்கிள் கூட விளையாடுறான், நீ கிருஷ்க்கு சப்போர்ட் பண்ணாம அங்கிள்க்கு சப்போர்ட் பண்ணி ஐடியா கொடுத்துட்டு இருக்க. இவனா சின்ன பையன் ரொம்ப நல்லா விளையாடுறான். நான் தான் இவங்கிட்ட தோத்துட்டு இருக்கேன். பா, உங்களுக்கு செஸ் கூட விளையாட தெரியுமா? டேய், அப்பா தான் நல்லா விளையாடுவாரு. சின்ன வயசுல எனக்கே அவர் தானே சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. நல்ல விஷயம் எதுவுமே உனக்கு ஞாபகம் இருந்தது இல்லையா? தாத்தா, இன்னொரு மேட்ச் விளையாடலாமா? மறுபடியும் என்ன தோக்கடிக்குவா? ரவி, நீ வேணா பாரு, வேணா செஸ்ல பெரிய போட்டியில ஜெயிக்க போறான். நல்லா விளையாடுறான். ஆமா, இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல இவன் ஜெயிச்சிட்டான்னு பெருசால பேசுறீங்க. அப்ப கிருஷ் கூட நீங்க விளையாடுறீங்களாமா? ரவி, முதல்ல இந்த காயின் பேரெல்லாம் தெரியுமான்னு கேளு. இதெல்லாம் விளையாடுறதுக்கு மூளை வேணும். ஆமா, இங்க என்ன தவிர எல்லாருக்கும் கிலோ கணக்குல மூளை இருக்கு. எதையா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. மாமா, காஃபி. ஏப்பா பா பாபத்து, நீங்க என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுப்பா. என்ன வச்சுக்கிண்டா? பா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா. என்னன்னு சொல்லு பாப்போம். என்னன்னு நீ சொன்னதாண்டா எனக்கே தெரியும். மீனா, நீ சொல்லு பாக்கலாம். என்னங்க, இன்னொரு கார் வாங்க போறீங்களா? அட என்ன மீனா, அதான் ஏற்கனவே கார் இருக்குல்ல, அப்புறம் எப்படி வாழ்க்கையிலே நடக்காத விஷயம் நான் சொல்ல முடியும்? இது அதை விட பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயமா? ரவி, நீ சொல்லு. என்ன, கார் டியூலாம் மொத்தமா கட்டி முடிச்சிட்டியா? அட போடா, நீ வேற. என்ன, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. டியூ கட்டுறதுல ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிற. இது அதுக்கும் மேலடா. அதுக்கும் மேலன்னா பழகுல, நீ சொல்லு பாக்கலாம். உங்களுக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா? நம்ம ஊர்ல ஏதுமா லாட்டரி எல்லாம், நீ வேற. இது அதுக்கும் மேல. மீனா, இவரை பத்தி உங்களுக்கு தான் முழுசா தெரியும். உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இவரை பத்தி தினமும் ஒவ்வொரு விஷயம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப அவர் எது சொல்றாருன்னு எனக்கும் புரியல.